பயம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சந்திக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது நாம எதை நம்புவோம்? நம்மளோட சொந்த பலத்தையா இல்ல அதை விட பெரிய ஒரு சக்தியா? வாங்க, ஏசாயா புத்தகத்தோட 7ஆம் அதிகாரத்துக்குள்ள போய் இந்த பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தேசத்தோட இதயமே ஒரு பெரிய புயல்ல மாட்டின காடு மாதிரி நடுங்குதான். இது ஏதோ சின்ன பதட்டம் இல்ல. ஒரு தேசத்தோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பயம். இங்க இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. சரி, இந்த கதை நடக்கிற அந்த வரலாற்று சூழலுக்குள்ள கொஞ்சம் போலாம் வாங்க. யூதாவின் ராஜாவான ஆகாஸ் ஒரு பயங்கரமான அரசியல் நெருக்கடியோட மையத்துல நிக்கிறாரு. அப்போ நிலைமை என்னன்னா, ஒரு பக்கம் யூதாவின் ராஜா ஆகாஸ் இருக்காரு, இன்னொரு பக்கம் சீரியாவும் இஸ்ரேவேலும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறாங்க. அவங்களோட திட்டம் என்ன தெரியுமா? யூதா மேல படையெடுத்து ஆகாச பதவியிலிருந்து தூக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு பொம்மை ராஜாவை அங்க உட்கார வைக்கணும். இந்த நியூஸ் பரவனதும் அரண்மனையிலிருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் முழு தேசமும் ஒரு விதமான பீதியில முழுகுது. இப்படி ஒரு பயம் கலந்த சூழல்ல தான் கடவுள் ஒரு வாண்டனா வேற ஒரு வழியை காட்டுறார். தீர்க்கதரிசியான ஏசாயா மூலமா அவர் ஒரு மாற்று வழியே காட்டுகிறார். தேசம் முழுவதும் பயத்துல உறைஞ்சு போயிருக்கும்போது கடவுள் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் இதுதான்: அமைதியா இரு, எச்சரிக்கையா இரு, ஆனா பயப்படாத. உங்க எதிரிகளோட திட்டம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு அவர் நேரடியாவே ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பீதிக்கு நடுவுல இந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். இதுதான் இந்த கதையோட மையக்கரு. ஏசாயா மூலமா கடவுள் சொல்ற இந்த எச்சரிக்கை வெறும் அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பொருந்தும். உண்மையான பாதுகாப்புங்கிறது நம்ம சூழ்நிலைகளையோ இல்ல அரசியல் கூட்டணிகளையோ சார்ந்ததில்ல, அது கடவுள் மேல நாம வைக்க நம்பிக்கையை சார்ந்தது. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. இங்க ஆகாஷ் ராஜாவுக்கு ஒரு தெளிவான சாய்ஸ் கொடுக்கப்படுது. ஆனா அவரோட முடிவு எல்லாத்தையுமே மாத்துது. இது சாதாரணமான ஒரு ஆஃபர் இல்ல. வானத்திலேயோ இல்ல பூமியோட ஆழத்திலேயோ நீ எந்த அடையாளத்தை வேணும்னாலும் கேளு, நான் தரேன்னு சர்வ வல்லமையுள்ள கடவுளே சொல்றாரு. ஆனா ஆச்சரியமா ஆகாஷ் வேண்டான்னு சொல்றாரு. வெளியே பார்க்கறதுக்கு இது ரொம்ப பணிவான செயல் மாதிரி தெரியலாம். இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற ஒரு ராஜா இப்படி ஒரு வாய்ப்பை வேண்டான்னு சொல்லணும்? வெளிய பணிவா பேசினாலும் அவரோட மனசுக்குள்ள உண்மையில என்ன ஓடிட்டு இருந்துச்சு பாருங்க, ஆகாஸ் நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப பக்திமான் மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட உண்மையான பிளான் வேற. அவர் கடவுளை நம்பல. அதுக்கு பதிலா அந்த காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்த அசீரிய பேரரசோட ராணுவ உதவியை நாடலான்னு திட்டம் போட்டிருந்தாரு. அவரோட நம்பிக்கை மனித சக்தி மேல இருந்துச்சு. ஆகாஷ் இப்படி அவிசுவாசமா நடந்துகிட்ட பிறகும் கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுக்கறாரு. ஆனா அது ஆகாஷோட உடனடி பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு பதிலா அமையுது. அதுதான் புகழ்பெற்ற இம்மானுவேல் தீர்க்க தரிசனம். பயத்துக்கு கடவுள் தர்ற பெரிய பதிலே நம்ம சூழ்நிலைய மாத்துறது மட்டும் இல்ல, அவர் நம்ம கூடவே இருக்காருங்கிற அந்த ஒரு உறுதிதான். இம்மானுவேல்ங்கிற பேரோட அர்த்தமே அதுதான். நம்ம தனியா இல்லைங்கிற அந்த உணர்வு தான் பயத்தை ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம். இந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு 2 அடுக்கு இருக்கு. ஆகாஸோட காலத்துக்கு அது ஒரு உடனடி அடையாளமா இருந்துச்சு. அதாவது ஒரு குழந்தை வளர்றதுக்குள்ள இந்த எதிரிகள் காணாம போயிடுவாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதோட உண்மையான ஆழமான நிறைவேறுதல் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல நடந்துச்சு. அவர்தான் உண்மையான தேவன் நம்மோடு. சரி, ஆகாஷ் எடுத்த முடிவோட விளைவு என்னாச்சு? தற்காலிக தீர்வுக்காக அவர் நம்பின அந்த ஷார்ட்கட் அவருக்கு கை கொடுத்துச்சா இல்ல பெரிய விலைய கொடுக்க வச்சதா? இந்த சைக்கிளை கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆபத்தானது. முதல்ல ஆகாஸ் உதவிக்காக அசீரியாவை நம்புறாரு. அவங்களும் வந்து தற்காலிகமா எதிரிகளை விரட்டுறாங்க. ஆனா போக போக அதே அசீரியா யூதா மேல ஆதிக்கம் செலுத்தி அவங்களையே ஒடுக்குற சக்தியா மாறிடுது. ஆகாஸோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காலத்தால் அழியாத பாடம் இதுதான். மனுஷங்களோட பலத்தை நம்புறது ஒருவேளை தற்காலிகமா நமக்கு நிம்மதியை கொடுக்கலாம், ஆனா உண்மையான நீடிச்சிருக்கிற பாதுகாப்பை அதை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடும். சரி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதைய எதுக்கு நாம இன்னைக்கு பேசணும்? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆகாசம் அவரோட மக்களும் அனுபவிச்ச அந்த பயம் இருக்கே, அதை நாமளும் வேற வேற ரூபத்துல அனுபவிக்கிறோம் இல்லையா? பணப்பிரச்சனை, உடம்பு சரியில்லாம போறது, எதிர்காலத்தை பத்தின கவலை, உறவுகள்ல சிக்கல்னு நம்ம இதயத்தையும் மரங்கள் மாதிரி அசைக்கிற புயல்கள் நம்ம வாழ்க்கையிலயும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஆகாசுக்கு கொடுக்கப்பட்ட அதே மெசேஜ் இன்னைக்கும் நமக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம பயங்களுக்கு நடுவுல கடவுள் நம்ம கிட்ட சொல்றது இதுதான்: பயப்படாதே, விசுவாசத்துல உறுதியா நில்லு, நான் உன்னோட இருக்கிறேங்கிறத எப்பவும் மறக்காத.
அந்த இம்மானுவேலுங்கிற கான்செப்டோட உச்சகட்ட நிறைவேறுதல் யாருன்னு பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா கடவுள் எங்கோ தூரத்துல இருந்து நம்மள பார்க்கறவர் இல்ல. அவர் நம்ம கூடவே வாழ வந்தவர், நம்ம கஷ்டங்கள்ல பங்கெடுத்தவர், நம்மளோட இறுதி நம்பிக்கையை உறுதி செஞ்சவர். இதுதான் பயத்துக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றி. ஆக இந்த முழு கதையும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஆகாஷ் அன்னைக்கு சந்திச்ச அதே தேர்வு இன்னைக்கு நம்ம முன்னாடியும் நிக்குது. நம்ம வாழ்க்கைங்கிற புயல் பலமா அடிச்சு நம்மள வேரோட சாய்க்க பார்க்கும்போது நம்ம நம்பிக்கை எங்க இருக்க போகுது? தற்காலிகமா உதவி செய்யற மாதிரி தெரியற மனித பலத்தின் மேலையா, இல்ல எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருக்கலாம் அந்த இம்மானுவேல் மேலையா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.